அப்போ சின்ன வயசில் பார்த்தது எங்களுக்கு பெருசாக அரசியல் தெரியல. இப்போ வளர்ந்ததுக்கப்புறம் பார்க்கும்போது அதோட அரசியலே வேறு லெவலில் இருக்குது. என் பையன்கிட்ட பிரேம் நான் சொல்லிட்டு இருந்தேன், இதே தேட்டர் வந்து பழைய கமலா தேட்டராக இருக்கும்போது நான் வந்து பார்த்தேன்டா, அப்போ நான் ஸ்கூல் படிச்சுட்ருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு. ரொம்ப நல்லா இருக்குது சார். இந்த மாதிரியான ஒரு போல்டான மூவியெல்லாம் இது லேட்டஸ்ட்டாக நான் பார்க்க முடியல, வரவும் வரல. ரொம்ப நல்லா இருந்தது. இல்லை சார், அப்போ உள்ள அரசியல் இப்போ உள்ள எல்லாத்தையும் கலந்து அடிச்சிருக்காரு. அவர் மணிவண்ணன் சாரை பொறுத்த வரைக்கும் போல்டாக சொல்லக்கூடிய ஒரு விஷயம் சார். அரசியலை பொறுத்த வரைக்கும் அவர் சும்மா சாதாரணமாக பேசக்கூடிய ஆள் கிடையாது. அவர் அன்றைக்கி சொன்னது இன்றைக்கும் பொருந்தும், இன்றைக்கி சொல்கிறது என்றைக்கும் பொருந்தும். ரொம்ப நல்லா இருக்குது. சத்யராஜ் சார் மணிவண்ணன் சார் கூட சூப்பர். சத்யராஜ் சார் மாதிரி ஒரு ஆக்டர்லாம் இனிமேல் பார்க்குறது ரொம்ப கஷ்டம். இப்போ ஃப்ரெஷ்ஷாக வந்த மாதிரி இருக்குது படம். அவ்வளோ அழகாக நடிச்சிருக்கார் சத்யராஜ் சார். மணிவண்ணன் சாரோட டேரக்ஷனில் இது மைல்கல். சத்யராஜ் மணிவண்ணன் கூட்டணியே வந்து மிகப்பெரியது. இப்போ இந்த படம்லாம் வந்து எடுக்கிறாந்தா அப்படி மணிவண்ணனும் இல்லை. உண்மையிலே சொல்லப்போனால் சத்யராஜ் சார் மிக மிக அற்புதமாக நடித்த ஒரு படம் இந்த படம். தேங்க்யூ. எப்பா அம்மா அமாவாசை படத்தை வந்து பாருங்கப்பா. ஏங்க படம் சூப்பருங்க, அருமையாக்குதுங்க. அதேதான் 2 பேர் அப்பம் புள்ளதான் வந்து ஆளுன்னு சொல்றாங்க கதையில. இன்னைக்கு நடக்கிற எலெக்ஷன் இன்னைக்கு எப்படி இருக்க சுச்சுவேஷன் அது அன்னைக்கு மணிவண்ணன் சார் எடுத்துருக்கிறாங்க. படம் சூப்பராக இருக்குது. இந்த மாதிரி தமிழ் சினிமாவில் எவனாலும் எந்த கொம்பனாலும் எடுக்க முடியாது, அப்படி எடுத்துருக்குறாங்க. எனக்கு பிடிச்ச டைலாக்னா, பேசுகிற மௌனை பேசு, ஒரு பேச்சாளனுக்கு மௌனாக பிறந்துட்டு இந்த ரேஞ்சில் கூட பேசணும், அப்புறம் உங்கள் அம்மாவுக்கு நான் அல்வா கொடுத்ததில் அர்த்தமே இல்லாமல் போயிருக்குன்னு சொல்லுவார் பாருங்க. இந்த மாதிரி ஒரு டைலாக் மட்டும் கிடையாது, இது மாதிரி பல டைலாக். அரசியல் டைலாக்னா என்ன, கட்டம் கட்டி மன்னிப்பு கேட்டால் டிஸ்ஸு, கட்டம் கட்டி மன்னிப்பு அதாவது கோச்சிக்கிட்டு போனால் டிஸ்ஸுன்னெலாம் நிறைய பேசியிருக்காரு. 1-2லாம் கிடையாது. ஒரு டைலாக்குமே எங்களுக்கு அவ்வளோ மனப்பாடமாக ஞாபகம் இருக்குது. அப்போ வந்து பார்த்தது 2வது ஒளிச்சித்திரமாகவும் நாங்கள் கேட்டிருக்கோம் ரேடியோவிலலாம். இல்லை ப்ரோ, இதான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன். ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸாக இருக்குது. நம்ம வந்து சத்யராஜ் சார் வந்து இந்த ஜென்ரேஷனில் நடிக்கிறப்பையும் அவர் பாஸ்டில் நடித்தப்பையும் வந்து நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஆக்சுவலாக வந்து அரசியலில் வந்து எப்படி எடுத்துகிட்டு போகிறாங்க அப்படின்றத கிளியராக வந்து அப்பயே சொல்லியிருக்காங்க. அதெல்லாம் நம்ம கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி கரெக்டாக நடந்துக்கணும். பக்காவாக இருக்குது ப்ரோ. அவங்க எப்போவுமே அந்த பீக் லெவல் அப்படின்வாங்களே, அது வந்து அப்போத்துலேருந்து அவங்க அப்படியே மெயின்டைன் பண்ணி வச்சுருக்காங்க. அதனால தான் இப்போ வரைக்குமே வந்து தேட்டர் ஹவுஸ்ஃபுல்லாக போயிட்டுருக்கு. நான் அதெல்லாம் தெரிஞ்சுதான் அப்புறம் வந்திருக்கேன். அந்த படம் அது அவரோட பேருக்காக தான் வந்தது. ஏன்னா எனக்கு பிடிக்கும் அவரோட கேரக்டர். அதுக்கப்புறம் வந்து அவர் சொல்கிற கருத்துக்கள் எல்லாமே வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். உண்மையிலே படம் சூப்பராக இருக்குது. நான் எதிர்பார்க்கவே இல்லை. நான் ஆக்சுவலாக இந்த படம் நான் வந்து முன்னாடி பார்க்கல தேட்டரில், இப்போ தான் பார்க்குறேன். ஸோ ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நல்லா இருக்குது படம். உண்மையிலே எல்லோரும் பார்க்க வேண்டியது. புரியல? அப்படி இல்லைங்க, இது வந்து நார்மலாக காமன் படம் தான். எல்லோரும் பார்க்க தான் சந்தோஷமாக பார்க்கலாம், ஜாலியாக என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்குது. சத்யராஜ் மணிவண்ணனும் சூப்பர் ஆக்டிங். அவங்கள சொல்ல முடியுமா? அவங்க அடிச்சிக்கவே முடியாது ஆளை. சத்யராஜ் சார் உண்மையிலே சூப்பராக ஆக்ட் பண்ணியிருக்காரு. நல்லாயிருக்கு படம், எல்லோரும் பாருங்கள். இத்தனை வருஷம் கழித்து பார்க்குற மாதிரி இல்லை, படம் சூப்பராக இருக்குது. அதே ஃபீலிங் தான். அப்போ வயசு எனக்கு 20, இப்போ வயசு 25 வருஷம் முன்னாடி பார்க்குறேன். அதே ஃபீலிங் தான், எந்த மாற்றமும் இல்லை. இன்னும் நான் மறுபடியும் நாளைக்கு வந்து பார்ப்பேன், ஏன்னா படம் நல்லா இருக்குது. நாளைக்கு என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து பார்க்குறாங்க. அரசியல்லாம் இது எல்லோரும் பார்க்க வேண்டிய படம். அப்போ சத்தியமாக எனக்கு புரிஞ்சிச்சு ஓட்டு போகிறது அது இதுன்னு. ஆனால் இப்போ எனக்கு ஃபுல் அண்ட் ஃபுல்லு ஒரு அரசியல்னால் என்னன்னு இந்த படம் பார்த்து தெரியுது. இது நான் பார்த்து தெரிஞ்சுக்கிறத விட அடுத்து நிறைய பேர் வந்து பார்க்கணுன்னு சொல்லிக்கிறேன் எல்லாருக்கும். இந்த டைலாக்ஸ் எல்லாமே இந்த எந்த காலத்துமே பொருந்துற டைலாக் தான் இது. அது காம்பினேஷன் எப்பயுமே சூப்பர் ஹிட் தான். 2 பேர் சேர்ந்து எல்லாமே வெற்றி படங்கள் தான் கொடுத்துருக்காங்க. சூப்பராக இருக்குது, சூப்பர் படம். இன்றைய அரசியல் தான் நாளை வரலாறு. ஃபஸ்ட்டு ரிலீஸ் ஆச்சு இல்லைங்களா பழைய படம், அதை பார்த்துருக்கேன். ஆனால் இப்போ பார்க்குறப்போ அது புது படம் மாதிரியே தான் இருக்குது, நேற்று எடுத்த மாதிரியே தான் இருக்குது. அது சவுண்டும் சரி, கலரிங்கும் சரி, மிக்சிங் எல்லாமே நல்லா இருக்குது. ரொம்ப சிறப்பாக. இப்போ யார் மாதிரி இந்த கேரக்டர் சொல்கிறீங்களா? அமாவாசை கேரக்டரா? அமாவாசை கேரக்டர் எனக்கு தெரிஞ்சு எனக்கு சொல்ல தெரில, ஏதோ கொஞ்சம் தெரியுது. இவர் விஜய் செட் ஆகுன்னு நினைக்கிறேன். விஜய் கரெக்டாக இருக்கும் அமாவாசை கேரக்டர் மாதிரி. என்னன்னா இப்போ எது நம்ம செய்யாத செஞ்சுன்னு இது பண்ணுறாரு, எதிர்கட்சி மேலேயே போடுறாரு. செய்யாத இதை செஞ்ச மாதிரி எதிர்கட்சி மேலே தானே போடுறா. அப்படி அப்போ கரெக்டாக இருக்கும். எனக்கு மேபி எனக்கு தோணுது. எல்லாமே சார் கொஞ்சம் கூட மாறலைங்க. அவர் அப்போவே 30 இயர்ஸ்க்கு முன்னாடியே மணிவண்ணன் சார் நல்ல ஸ்க்ரீன் ப்ளே பண்ணியிருக்காருங்க. இப்போ வரைக்கும் அது மாறவே இல்லைங்க, அப்படியே தான் போயிட்டு இருக்குங்க. மாறினா நல்லாயிருக்கும். மைண்டுக்கு வர நிறைய பேர் வந்தாங்க சார். இவர் ஸ்டாலின்லேருந்து இவர் வைகோலேருந்து எல்லாருமே மைண்டில் வந்தாங்க. ஒருத்தரும் நல்ல பாலிடிக்ஸே பண்ணலைங்க எல்லாம். சூப்பராக இருக்குது படம், நல்லாயிருக்கு. அவங்களுடைய காம்போ சூப்பராக இருக்குங்க. அரசியல் எல்லாமே இருக்குது. அரசியல் தாக்கம் அந்த படத்தில் அப்படியே இருக்குது.
அரசியல் தாக்கம் இருக்குது. அமாவாசை கேரக்டர் அவரோட டேலண்ட், இந்த படத்தை பார்த்தா ஒரு டேலண்ட், ஒரு மனுஷன் இப்படி இருந்தவன் இப்படி ஆகிட்டான், நல்ல விஷயம் தானே, சூப்பர் மேட்டர் இல்லை. அமாவாசை வந்து ஒரு எம்எல்ஏ ஆகிட்டான், நல்ல விஷயம். இதில் என்ன தெரியுது, ஏமாத்துங்கன்னு இல்லை, அவன் டைம் ஒர்க் அவுட் ஆயிடுச்சு. ஏமாத்தாமல் நல்லபடியாக எம்எல்ஏ எம்பி எது இருந்தாலும் ஏமாத்தாமல் அவன் கேரக்டர் வந்து அமாவாசை கேரக்டர் வந்து ஏமாத்துகிற கேரக்டர். அது மாதிரி யாரும் ஆகக்கூடாது, நேர்மையாக. பையன் கேரக்டர் இருக்கார்ல போலீஸில், அந்த கேரக்டர் அவங்க எல்லாம் நேர்மையாக அவங்க. இதை பார்த்து யார் நல்லவங்க யார் கெட்டவன்னு ஒரு வாய்ப்புக்கு நல்லது இந்த படம். மறக்காம அவங்க காம்போ நான் இது வரைக்கும் ஒரு 20 படம் பார்த்துட்டேன். அவங்க நடித்தாலே படம் ஹிட்டு. அந்த காலத்தில் 20-25 வருஷம் முன்னாடி அவங்க 2 பேர் நடித்தாலே அவங்க தான் ஹிட்டு. ஏன்னா கவுண்டமணி செந்தில் மாதிரி அவங்க 2 பேர் காம்போ எப்பயுமே டாப்பு. எப்படி கவுண்டமணி சார் செந்தில் சாரோ அதே மாதிரி சத்யராஜ் சாரும் வடிவேல் இவர் மணிவண்ணன் சாரும் 2 பேர் காம்போவும் நல்லாயிருக்கும். அது என்னால் சொல்ல முடியாது, உணர்வால் நிறைய பேருக்கு தெரியும், எனக்கும் சொல்கிறேன். ஏன்னா நம்மளுக்கு அப்போல்லாம் டைம் பாஸே அவங்க தானே, படம் தான். அப்போ எங்கே இந்த மொபைலுக்கு இப்போ தான் ஆள் கையில் மொபைல் வச்சுருக்கிறாங்க, நான் அவனும் நோண்டினே இருக்கான் பாருங்க. அதுதான் அவன் மொபைல் நோண்டாமல் சிந்திங்க, செயல்படுங்க. அமைதிப்படை 25 இயர்ஸ் முன்னாடி எப்படி இருந்தோ இப்போயும் அதே மாதிரி தான் இருக்குது. அந்த வைப்பு குறையில பாலிடிக்ஸை பற்றி ஒரு ரியலிஸ்டிக்கான படம். சத்யராஜோட இந்த இன்டர்மிஷன் சீனு, அந்த எலெக்ஷனில் வின் பண்ணுற சீனு, மணிவன் மேலே கால் பண்ண அந்த சீன்லாம் வந்து எக்ஸ்ட்ராடினரியாக இருக்கும். ஸோ இன்னும் அந்த வைப் குறையில 25 இயர்ஸ் கழிச்சு பார்த்துருக்கேன். மணிவண்ணன் சத்யராஜ் எப்போயுமே அல்டிமேட் தான். மனசுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது சார். நிறைய பேர், அவர் மட்டும் நிறைய பேர் இறந்தவங்க இருக்காங்க உள்ள. பார்க்கும்போது இவங்கெல்லாம் நம்ம மிஸ் பண்ணுறோமேன்னு ரொம்ப ஃபீலிங்காக இருக்குது. ரொம்ப அருமையான படம் சார். இந்த படம்லாம் வந்து எப்படின்னு கேட்காதீங்க, இது எப்பயுமே கிளாசிக்கல் கல்ட் மூவிஸ். அது வந்து உலக அளவிலான ஒரு காம்பினேஷன் சார், சாதாரண விஷயமே கிடையாது. அந்த காம்பினேஷன்லாம் வந்து அதெல்லாம் வந்து அபூர்வமாக நடக்கக்கூடிய விஷயம். எனக்கு சார், நான் ஃப்ரேம் பை ஃப்ரேம் ஒரு டைலாக்கையும் உங்களுக்கு நான் சொல்லிகிட்டு இருக்கேன் சார். அரசியல் தாக்கம் ஏற்படுத்துமால ஒரே ஒரு தாக்கம் தான், ரசிகர்கள் எல்லாருக்கும் இந்த மாதிரி நல்ல படம்லாம் இப்போ வர்றது இல்லையா அதிகமாக. இவ்வளோ டீப்பாக இவ்வளோ போல்டாக அரசியலில் சொல்லக்கூடிய படம் வரலையேன்னு தான் வருத்தப்படுவாங்க. ஏன்னா இப்போ அப்படியே வந்தாலும் அந்த படத்தை வெளில வருமானு டவுட்டு தான். இல்லை அது நான் சொல்ல வேண்டியதில்லை, எல்லாருக்குமே தெரியாது. ஒரு தேட்டர் எக்ஸ்பீரியன்ஸ் வேணும் அப்படின்றதுக்காக தான் மெயினாக வந்து இந்த படத்துக்கு ஒரு மாதிரி நல்ல. ஏன்னா இப்போ எழுதுகிற பொலிட்டிக்கல் டைலாக்கே வந்து நிறைய பேர் கிளாப்பு இதெல்லாம் இல்லை. நான் நிறைய எதிர்பார்த்து ஒரு சில டைலாக்லாம் பண்ணுறாங்க, பட் ஆனால் அதுக்கெலாம் வந்து ரெஸ்பான்ஸ் இல்லை. இது அப்போது எழுதுந்து ஓகேங்களா, 94 ரிலீஸ் ஆன படத்துக்கு இப்போது வந்து அந்த ஒரு பொலிட்டிக்கல் டைலாக் வைக்கும்போது அவ்வளோ கிளாப்பு, எல்லாமே நல்ல ஒரு என்ஜாய்மெண்ட்டாக இருந்துச்சு. புரியல, எல்லாமே செம மேட்சிங் ஆகுது, ஏகப்பட்ட மேட்சிங் ஆகுது, பக்காவாக இருக்குது. இல்லை அதெல்லாம் சொன்னால் நிறைய ப்ராப்ளம் வரும், பட் ஆனால் நிறைய மேட்ச் ஆகுது. ஏங்க இவர் மாதிரி கவுண்டரு யாரும் கொடுக்க முடியாதுங்க, ஒவ்வொரு டைலாக் கவுண்டரு சூப்பராக இருக்குதுங்க. ரொம்ப நல்லா இருக்கு. அவங்க 2 பேரும் ரொம்ப சிறப்பாக பண்ணியிருக்காங்க. ரொம்ப நல்லா இருக்கு, புது படம் மாதிரியே இருக்கு சகோ, ரொம்ப நல்லா இருக்கு சகோ. இப்போ அது மாதிரி எடுக்க முடியாது, எடுத்தாலும் ஒழுங்காக வெளியே விட மாட்டாங்க, சென்சார் பிரச்சனை கண்டிப்பாக வரும். நல்லா இருக்கு.